ஹாய்! வெல்கம் டு த சிங்கி மாமி சேனல். ஹோப் எல்லாரும் ஹேப்பியா, ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய பேர் வந்து என்னோட கிச்சன் டூர் போட்டதுக்கப்புறம், இந்த பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் போட்டதுக்கப்புறம் நான் விட்டு வச்சிருக்க அந்த ஒரு கேபினெட், அந்த அப்ளையன்ஸ் கேபினெட்ட பத்தி ப்ளீஸ் சொல்லுங்க. லைக் என்னென்ன அப்ளையன்ஸஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எங்களுக்கு சொல்லுங்க. எதெல்லாம் வந்து இஸ் அ மஸ்ட் ஹேவ், எதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசா முக்கியம் இல்ல, அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அப்ளையன்ஸஸ் வச்சு சொல்லுங்க. அண்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ பத்தி எனக்கு காட்டுங்க. ஸோ தட் அத பேஸ் பண்ணி நாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி என்னோட அப்ளையன்ஸ் கேபினெட் தான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து பேசிக்காவே அப்ளையன்ஸஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நான் வந்து ஓவர் த இயர்ஸ் கலெக்ட் பண்ணது தான். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம பிரைமரியா டே டு டே யூஸ் பண்ற அப்ளையன்ஸஸ் வந்து எதுவுமே நானா பர்சனலா வாங்கல. இதெல்லாம் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அப்பாக்கு ஆஃபீஸ்லேருந்து, சர்க்கிள்லேருந்து கிஃப்ட்ஸ் வந்தது. இந்த மாதிரி சிலதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்ட இருந்துச்சு. ஸோ எனக்குன்னு தேவை அப்படின்னு தோணி நான் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். பட் அதெல்லாம் கம்பல்சரி உங்க கிச்சன்லயும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற அப்ளையன்ஸ் கேபினெட்ல நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு காட்டுறேன். அண்ட் நம்பர் 2 இந்த அப்ளையன்ஸஸ்ல எது வந்து மஸ்ட் ஹேவ் ஒரு இந்தியன் கிச்சனுக்கு இந்த அப்ளையன்ஸஸ் பேசிக்கா நீங்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் மஸ்ட் ஹேவ்ஸும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் மித்ததெல்லாம் வந்து இட் இஸ் மை ஓன் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ்ல வந்து வாங்கினது. ஸோ நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஒண்ணொண்ணா வந்து என்கிட்ட இருக்கிற அப்ளையன்ஸஸ்லாம் வந்து என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதெல்லாம் தேவையில்லாம எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். இதெல்லாம் வந்து தேவையில்லாத செலவு. இப்படி குக் பண்ணி சாப்பிடுறதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் ஹெல்தியான மோட் ஆஃப் குக்கிங் இல்ல. அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. இல்ல அப்படிப்பட்ட ஐடியாலஜில இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது இல்ல. யூ கேன் ஸ்கிப் திஸ். ஏன்னா ஐ டோட்டலி ரெஸ்பெக்ட் யுவர் சாய்ஸ் அண்ட் உங்களோட ஐடியாலஜி. பட் அட் த சேம் டைம் ஒரு கான்ஷியஸ் அடல்ட்டா, ஒரு கான்ஷியஸ் பேரண்ட்டா ஐ ஹேவ் சோசன் திஸ் ஃபார் மை மோட் ஆஃப் குக்கிங். ஸோ அதனால இதே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட நீங்களும் அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இட் வுட் பி சோ ஹெல்ப்ஃபுல்னு நெனைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது உள்ள வந்து இப்ப நெறைய நான் மிக்ஸ்டு பிராண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதில வந்து சில பேர் வந்து கமெண்ட் அடிக்க வருவாங்க. இதெல்லாம் கொலாபா இருக்கும் அப்டின்ட்டு. நான் ஏன் வந்து இன்னைக்கு இந்த கொலாபரேஷன பத்தி ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். இதனால வந்து உடனே எல்லாமே மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேருக்கு வந்து நான் எப்படி அத அப்ரோச் பண்றேன், என் ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு ரெப்யூட்டேஷனும், என் ப்ரொஃபைல்ல இருக்கிற அந்த கன்டென்ட்டோட ஒரு 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 ட்ரூத்ஃபுல்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஐ ஆம் பவுண்ட் டூ சே திஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபுட் கிரீம் ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த ஃபுட் கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிலேயே பெய்ட் கொலாபரேஷன்னு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க வந்து கமெண்ட் அடிக்கிறாங்க, "இது நீங்க பெய்ட் கொலாபரேஷன்னு போட்டிருக்கீங்க. நவ் ஐ வண்டர் நீங்க வந்து டிபாட்டுக்கு போட்டதும் பெய்ட் கொலாபரேஷனா இருக்காதுன்னு என்ன நிச்சயம்?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. ஆக்சுவலி ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, அவங்க என்ன வேணா நெனச்சுட்டு போட்டும். ஏன்னா, இந்த மாரி 10 பேர் பாசிட்டிவா இருக்காங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் நமக்கு நெகட்டிவா தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிபாட்டோட வீடியோவ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த பிராண்டோட ப்ரோஸையும் சொல்லியிருப்பேன், கான்ஸையும் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு பிராண்ட் வந்து நமக்கு கொலாபுக்கு வராங்கன்னா, நம்மளால கான்ஸ் வந்து எடுத்து வைக்கவே முடியாது. நம்மளால நெகட்டிவா எதையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா, அந்த பிராண்டுக்காக வி ஆர் லிட்டரலி அட்வர்டைசிங். ஸோ, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ, நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுக்காக நான் கொலாபே பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கு ரொம்ப புரியுது. ஏன்னா, இங்க இருக்கிற நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வாரத்துல 7 நாள்னா 7 நாளைக்கு 7 கிரீம் காட்டுறாங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸா உங்களுக்கு அது பெரிய கன்ஃப்யூஷன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்குங்கிறது எனக்கு புரியுது. எத வாங்குறது? எத வாங்க வேணாம்? யார நம்புறது? ஐ கேன் டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கன்ஃப்யூஷன நான் பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் எனக்குன்னு நான் ஒரு பவுண்டரி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நான் வந்து கொலாப் கண்டிப்பா பண்ணுவேன். நான் ஏன் கொலாப் பண்ணுவேன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பிராண்ட் என்ன தேடி வருது அப்படின்னா, அது என் கன்டென்ட்க்கு கிடைக்கிற ஒரு ரெப்யூட்டேஷன். நாளைக்கு என்னோட ப்ரொஃபைல பார்க்கும்போது, இவங்க இந்த பிராண்ட்ஸ்க்கு வொர்க் பண்ணியிருக்காங்கன்னும்போது, இட் இஸ் ஆப்வியஸ்லி எ ரெப்யூட்டேஷன். நான் ஒரு இடத்துல வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு பொருள வந்து ரிவ்யூ பண்ணி, கிளாரிட்டி குடுத்து பேசி, YouTubeல போடுறேன்னா, இங்க YouTube ஏர்னிங்ஸ் மாத்திரம் என் அக்கவுண்டபிலிட்டியா ஆகாது. இட் இஸ் ஆல்சோ ஒரு பிராண்ட் எனக்கு உள்ள நான் கொண்டு வரது. ஆல்சோ என்ன அப்படின்னா, அந்த பிராண்ட் எனக்கு குடுக்குற ஒரு வேல்யூ. இப்ப இந்த பிராண்டுக்கு நான் வொர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி, நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல பிராண்ட் வந்து வரும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 200% நான் அடிச்சு சொல்லுவேன்.
இதுவரைக்கும் நான் வொர்க் பண்ண பிராண்ட்ஸ் எல்லாமே நான் கஸ்டமர்ஸா இருந்த பிராண்ட்ஸ் தான். டூ நேம் அ ஃபியூ சர்ஃப் எக்ஸல், வெங்கடேஷ் பட்ஸோரோட விபி டேஸ் கம்பெனி ஓகேங்களா? அப்புறம் நெஸ்டேஷியா. நெஸ்டேஷியா கூட வந்து நீங்க எல்லாரும் வந்து கொலாப் அப்படிங்கிறீங்க. தேர் இஸ் நத்திங் ராங் அபவுட் கொலாப். ஏன்னா நெஸ்டேஷியால நான் ஒரு 3 வருஷம் கஸ்டமரா வந்து இருந்திருக்கேன். ஈவன் பிஃபோர் நெஸ்டேஷியா பிகின் ஆனதுலேருந்து இந்த பேண்ட்ரி வீடியோ போட்டப்பவே அவ்ளோ ஜாஸும் நான் நெஸ்டேஷியாலேருந்து தான் வாங்கினேன். என் வீட்ல இருக்கிற கிளாஸ் டம்பர்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அந்த ஒரு வீடியோ போட்ட உடனே இதெல்லாம் கொலாப்ன்னு 10 வீடியோ நான் என்னோட ஓன் ப்ராடக்ட்ஸை ஹானஸ்ட்டா ரிவ்யூ பண்ணி, எனக்கு அது சரியா வொர்க் அவுட் ஆகலனாலும் நான் அத டிரான்ஸ்பரன்ட்டா பேசி போடும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு கொலாப் போடும்போது, அப்போ என்னோட ஹோல் ஆஃப் கிரெடிபிலிட்டியே வந்து கொஸ்டின் பண்றாங்க. ஐ நோ 10 பேர் பாசிட்டிவா இருந்தாங்கன்னா, 2 பேர் அப்படி இருப்பாங்கன்னு. பட் என் ப்ரொஃபைலுக்கு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒண்ணு என்னன்னா, நான் ஒரு பெய்ட் பார்ட்னர்ஷிப் கொலாப் பண்றேன் அப்படின்னா, அந்த லேபிள்ல பெய்ட் பார்ட்னர்ஷிப்ன்னு போடுவேன். சம்டைம்ஸ் வந்து இஃப் இட்ஸ் அ மியூச்சுவல் கொலாப்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா கீழ ஹேஷ்டேக்லயாவது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அது கொலாப்ங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். நான் இப்படி டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ தட் என்னோட பெர்சனல் ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ தாண்டி என்னோட வொர்க்க வந்து நான் இப்படி ஹேஷ்டேக் மூலியமாவும், இந்த லேபிள்ஸ் மூலியமாவும் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இத வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன நெனச்சுப்பீங்களோ, நெனைக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. பட் எனக்காக ஹானஸ்ட்டா நெறைய பேர் இங்க வந்து என்னோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் பண்றதுனால, நானும் இத ஹானஸ்ட்டா தான் சொல்றேன். எனக்கு இதுல மறைக்க என்ன இருக்கு? இஃப் ஐ அம் வொர்க்கிங் திஸ் வே நான் இப்படி தான் வொர்க் பண்றேன்னு சொல்லி ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வொர்க்ஸ் ஓகேங்களா? நான் இப்படி தான் வொர்க் பண்ணுவேன். நம்ம ப்ரொஃபைல்ல நான் எது பெய்ட் கொலாப் பண்றேங்கிற லேபிளோட இருக்கும். எது கொலாபோ, மியூச்சுவல் கொலாபா இருந்ததுன்னா, கொலாபுங்கிற ஹேஷ்டேக்கோட தான் இருக்கும். ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அந்த கிரெடிபிலிட்டி அண்ட் அந்த ட்ரூத்ஃபுல்லான ரிவ்யூஸ்க்கு, அந்த ஆத்தென்டிசிட்டிக்கு நான் கேரண்டி. ஸோ இதுதான் ஐ வாண்ட் டூ கன்வே. இதனால எல்லாமே மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் வெரி ஹெவி ஃபார் மீ. ஒரு கொலாப் போட்டத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. திஸ் வாஸ் ஸோ டேம் ஹெவி. ஆனா, அதில கமெண்ட் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். ஓகே. ஏன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரொஃபைல்ல இந்த மாரி கொலாப் போடும்போது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா, தே டோன்ட் மைண்ட். ரிப்ளை பண்ண மாட்டாங்க. பாஸ் ஆன் ஆயி போயிடுவாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஐ ஹேவ் டு ரிப்ளை. ஏன்னா, நான் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க இருக்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ யாஹ்! அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இவ்ளோ பேசுறேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க பார்ப்போம். ஸோ என்னோட அப்ளையன்ஸ் கேபினெட் வந்து ஆக்சுவலி எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வரைந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த கேபினெட் பத்தின டிப்ஸு, டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, நான் வந்து இத அந்த கிச்சன் வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன் வந்து ஒவ்வொரு ரேக்குக்கு நடுவுலயும் நான் இந்த ஸ்பேஸ் குடுத்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அத எங்க கார்ட்ல குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட அப்ளையன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் ஒவ்வொரு ஷெல்ஃபும் வந்து அதுக்கேத்த மாரி இந்த ஓவரால் ஹைட்ட வந்து நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் பின்னாடி இருக்கிற பொருளையும் நம்ம ஈஸியா எடுத்து ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் நான் இந்த மேல் ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்ளையன்ஸஸையும் நான் வெளியில எடுத்து வச்சு உங்களுக்கு டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க அப்ளையன்ஸ் வந்து வெட் கிரைண்டர் தான். எல்லார் வீட்லயும் அது நார்மலா இருக்கிறது தான். பட் நான் வாங்காத ப்ராடக்ட்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஏன்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகுறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே இந்த கிரைண்டர் வந்து கிஃப்ட்டா வந்து வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இந்த கிரைண்டருக்கு வந்து இப்போ ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும் யூசேஜ். பட் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த ஒரு 8 இயர்ஸ் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரைண்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை மேட்ச்லெஸ் ப்ரோ. இது ஆக்சுவலி ஒரு 3 அந்த கோனிக்கல் கல் இருக்கும்ல, அந்த மாடல் தான். ஸோ ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அழகா வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கல்லு ரிமூவ் பண்ணிட்டா வெயிட்டே இருக்காது. அண்ட் ஆல்சோ இதில எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் பிளேட் குடுத்துருவாங்க. இது இந்த மாரி பிளேஸ் பண்ணிட்டு, இந்த தேங்காய் திருவுறத வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, இது சூப்பரா வந்து தேங்காய் திருவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கிரைண்டர் வந்து அம்மாவோடது இப்ப பழசானதுனால, இத நான் அம்மாக்கு குடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன அடுத்து வாங்குறேன் எப்ப வாங்குவேன் இதெல்லாம் தெரியாது. பட் வாங்கினா கண்டிப்பா வந்து வ்ளாக்ல போடுறேன். ஸோ நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் அப்ளையன்ஸ் வந்து ஏர் ஃப்ரையர். நான் வந்து வண்டர் செஃப்போட பிராண்டு தான் நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து ரீசனபிளான காஸ்ட்ல வேணும். பட் ஸ்டில் வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுனால நான் வண்டர் செஃப்ல வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி வாங்கி எப்படியும் ஒரு 3 இயர்ஸ் கிட்டக்க இருக்கும் இந்த வண்டர் செஃப் வந்து வாங்கி. கேம் அரவுண்ட் ஒரு ₹5000 இன் ஆஃபர். ஸோ அண்ணா நகர்ல தான் வாங்கினேன். அந்த வண்டர் செஃப் ஷோரூம்ல. ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராடக்ட்ட எடுத்தேன்.
இஃப் யூ ஆஸ்க் மீ ஒரு ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு கிச்சனில் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தென் இட் இஸ் நாட். ஏன்னா ஏர் ஃப்ரையர் இல்லாமலே ஹெல்தி வேஸாக குக் பண்ணுறதுக்கு நிறைய வந்துருச்சு. இந்த கிரானைட் பேஸ்ட் பேன்ஸு, அப்புறம் செராமிக் கோட்டட் பேன்ஸ்லாம் வந்து வந்துருச்சு. ரொம்ப கம்மியாக ஆயிலே இல்லாமல் ப்ரஷ் பண்ணி கூட நம்ம குக் பண்ணிக்கிற டைப்ஸில். ஸோ ஏர் ஃப்ரையரில் தான் சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து எப்போவுமே இந்த டீப் ஃப்ரைடெல்லாம் வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்காங்க, எப்போ பாரு அது கன்சியூம் பண்ணிட்டே இருக்காங்கன்னும் போது மேபி யூ கேன் ஸ்விட்ச் டு திஸ் ஆப்ஷன். பட் இதை தாண்டி வந்து என்னதான் இருந்தாலும் இந்த வடை பூரி எல்லாம் ஒன்லி இஃப் யூ மேக் இட் இன் ஆயில் தட் பிகம்ஸ் தட் ப்ராப்பர் டேஸ்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றது அக்கேஷ்னலாக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ப்ராப்பராக அதை எப்படி சமைக்கணுமோ சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி நம்ம எவ்ரிடே ஒன்றும் நம்ம வந்து பூரி ஒன்றும் சாப்பிட்டுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது ஒன்றும் வந்து இட்ஸ் நாட் அ மஸ்ட் ஹேவ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிராண்டோட இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் ஜீரோ கம்ப்ளைண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் ஆகும். தந்தூர்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் வாங்க போகிறேன் இந்த வண்டர் செஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி பை இட், நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு மிக்ஸ்டு செட் ஆஃப் ஸ்மால் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து ஒன்றொன்னா வந்து இதில் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அகேரோவோட இந்த மில்க் ஃப்ராத்தர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து மில்க் வந்து ஃப்ராத் பண்ண யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த எக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளஃபியாக வந்து இந்த க்ளவுட் ஆம்லெட்லாம் போட்டுக்கிற மாதிரி பீட் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்கள் காஃபி வந்து அக்கேஷனலாக தான் ட்ரிங்க் பண்ணுவோம். ஸோ இந்த கோல்ட் காஃபியை வந்து ரெலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினது தான். ஸோ அதனால இந்த அகேரோது அண்ட் இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி குட் சார்ஜ் போட்டால். ஸோ திஸ் இஸ் ஒன். இதுவும் நான் வாங்கின ப்ராடக்ட் கிடையாது, ஆல்ரெடி இருந்தது. இதை நான் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு தான் வந்து திறந்தனே. ஸோ ஒரு 10 வருஷம் லாஃப்ட்லேயே இருந்தது. பட் எடுத்தேன், பட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி குட். இது ஆக்சுவலி ஒரு ஹேண்ட் பிளெண்டர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம்ஸு, சூப்ஸ் அதெல்லாம் பண்ணுறோன்னா ராதர் தேன் மிக்ஸி எடுக்கிறதுக்கு பதிலாக இதை மட்டும் சும்மா போட்டு பிளெண்ட் பண்ணி ஈஸியாக வந்து கழுவி வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் யூஸ் பண்ணுவேன், குட்டி குட்டியாக இதோட பார்ட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு. ஸோ தட் ஈஸியாக இருக்கும் ஆர்கனைஸ் பண்ணேன். இது கூடயே வந்து ஆக்சுவலி இந்த சாப்பரும் வரும். ஸோ இது எப்படின்னா இதில் நம்ம தேவையான இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டுட்டு நம்ம இந்த மெயின் அட்டாச்மெண்ட்டை எடுத்து இதில் லாக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து சாப் ஆகிடும். பட் சாப்பராக நான் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆல்ரெடி இருந்ததுனால எனக்கு இதை வேஸ்ட் பண்ண மனசு இல்லாததுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஸோ ஃபார் ஸோ குட். வர வரைக்கும் லாபம்னு யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இதை நான் அப்ளையன்ஸில் சேர்க்கணுமான்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் சொல்கிறேன், இது நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கும்போது இதுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியலான கமெண்ட்ஸ் வந்துச்சு. இது செம்மையாக துரு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் தான் வாங்கினேன். இத்தனை அட்டாச்மெண்ட்ஸ் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணுறது, கிரேட்லேயே வந்து ஸ்கொயர் பண்ணுறது, பிக் ஸ்கொயர், ஸ்மால் ஸ்கொயர்ஸு, சிப்ஸு சீவுறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க அட்டாச்மெண்ட்ஸோடு வந்துடும். பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். அழகாக வந்து இந்த மீல் ப்ரெப்லாம் பண்ணுறோம்ல, இந்த கேரட்ஸ்லாம் வந்து டைஸ் பண்ணும்போது அதை பீஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து விழும். இன்ஃபேக்ட் வந்து மோனாவை வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அமைதியாக உட்கார வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொடுத்து இது மாதிரி வச்சுருவேன். கோவக்காவெல்லாம் இப்படி நீட்டாக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து நீட்டாக வந்து கட்டாகி வந்துடும். இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இது வரைக்கும் இதுக்கு வந்து இது நல்லா இல்லை, துரு பிடிக்குது அப்படி இப்படின்னா சொன்னாங்க. பட் 4 years and being there strong. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இஸ் அ மஸ்ட் ஹேவ். ஸோ நல்லா ஜூஸ் வந்து நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஜூஸர்ஸ் பற்றி நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அது எப்படின்னா ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட்டை வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணி நமக்கு வந்து நல்ல ஜூஸ் எடுத்து கொடுக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் தட் ஐ மேட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்லோ ஜூஸர் வாங்கினது தான். குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இட் இஸ் வர்த் த இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப நல்லா நீங்கள் வந்து ஹெல்தி ஜூஸஸ் குடிப்பீங்க, ஏபிசி ஜூஸ் குடிப்பீங்க, லைக் பம்கின் ஜூஸ் குடிப்பீங்க, உங்களோட டயட் ரெஜிம்லேயே வந்து ஜூஸஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் இட். கண்ணு மூடிட்டு வாங்குங்க. பர்ஃபெக்ட் பையாக வந்து இருக்கும். ஸோ நான் வாங்கினது வந்து இந்த அகேரோட ஸ்லோ ஜூஸர்ஸ் தான். நான் வந்து ஆக்சுவலி அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஓல்டு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா உள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எடுத்திருப்பேன்.
இப்போ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டஸ்ட்டு கலெக்ட் பண்ண, ஜூஸ் கலெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி 2 இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்துரும். கூடயே கிளீனிங் பிரஷ் வந்துரும். அண்ட் இந்த ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூதிக்கு ஒரு ஃபில்டர் வந்துரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் யோகர்ட்டுக்கு ஒரு ஃபில்டர் வந்துரும். அப்புறம் வந்து ஜூஸ்க்கான அந்த ஃபில்டர் வந்து ஆக்சுவலி வந்து இதுலயே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இதான் அந்த ஸ்க்வீஸ் அவுட் பண்ணும். இது வந்து ஃப்ரெஷ் அந்த ஜூஸ் வந்து ஃபில்டர் பண்ற அந்த ஃபில்டர். ஸோ இதில் இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த கப் வந்து வந்துரும். அண்ட் இதுதான் இதோட மெயின் வந்து இந்த மூடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 2 ஜூஸர் இது இருக்கு இல்லையா? ஒரு சைட் ஜூஸுக்கும், ஒரு சைடு வந்து அந்த டஸ்ட்டுக்கும் வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இது உள்ள பாட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம்னா, இங்கே ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும். இது வழியா அப்படியே வந்து கட் ஆயிட்டே வந்து அந்த ஜூஸ் வந்து உள்ள போயிட்டு நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸை வந்து புஷ் பண்ணுறதுக்கான அந்த புஷ்ஷரும் வந்து குடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அட் த சேம் டைம் ரொம்ப 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 வொர்த்தான ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். கட்டாயம் சேவ் பண்ணியாவது உங்க வீட்ல வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ட நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. செம்மையா இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது நியூட்ரி புல்லட் ஆக்சுவலி. வீட்ல வந்து எத்தன மிக்ஸி இருந்தாலும் எனக்கு ஒரு நியூட்ரி புல்லட் இருக்கிறது வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட்னு யோசிப்பேன். ஏன்னா, சம்டைம்ஸ் வந்து பவர் போயிடுச்சு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தான் வந்து ப்ளக் வந்து இன்வெர்ட்டர்ல வந்து வொர்க் ஆகும். ப்ளஸ் மிக்ஸி அந்த நேரத்தில அதிக வாட்ஸ் இருக்கிறது வந்து போட முடியாது. செகண்ட் என்னன்னா, நம்ம வந்து ட்ராவல் பண்றோம், குழந்தை இருக்காங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு இடத்துக்கே போறோம், ஒரு ரிசார்ட்லயே ஸ்டே பண்றோம். ஒரு ஜூஸோ, ஸ்மூத்தியோ ஏதாவது அந்த குழந்தைக்கு வந்து குடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து மிக்ஸி வந்து பெருசா நமக்கு அந்த அளவுக்கு அரைக்க ஒண்ணும் கிடையாது. சும்மா லேசா போட்டு எடுத்தா போதும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் வந்து இத வந்து யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா, வண்டர் செஃப்போட அந்த நியூட்ரி பிராண்ட் தான். ஏற்கனவே இருந்து அது ஒரு 8 வருஷம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டேன். திரும்பவும் இதே பிராண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இந்த மாதிரி வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்துரும். இந்த கீழ இருக்கிற பிளேட்ஸ் வந்து 2 வந்துரும். ஒண்ணு 3 பிளேட்ஸ் இருக்கிறது, இன்னொன்னு வந்து 2 பிளேட்ஸ் இருக்கிறது. எப்படி வேணா இத வெர்சடைலா மாத்தி போட்டுக்கலாம். இது 2ம் வந்து வெறும் ஜார்ஸ் மட்டும் தான். இது ஜூஸர் ஜார், அதுக்கப்புறம் இது ஷேக்கர் ஜார். ஸோ நம்ம இதிலேயே வந்து இப்ப நான் மோனாக்கு மட்டும் தான் ஸ்மூதி போடுறேன்னா, இதிலேயே போட்டு அப்படியே குடிக்க குடுத்துருவேன். ஸோ 2 இன் 1 மாதிரி. ஸோ ஆல்ரெடி நான் இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவுமே வந்து ஒரு மஸ்ட் ஹேவான்னு கேட்டீங்கன்னா, மஸ்ட் ஹேவ்லாம் கிடையாது. மிக்ஸியே போதுமானது தான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணும்போது மோனா வந்து வெளி சாப்பாடெல்லாம் பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டான்னும்போது, இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸு இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் இத வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்மூதி மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது தான். ஃப்ரூட் ஜூஸஸ் வச்சு மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி. திஸ் இஸ் நாட் அ மஸ்ட். பட் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டான்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான ப்ராடக்ட் தான். இன்கேஸ் நான் வந்து மிக்ஸி பெருசா எனக்கு வாங்க வேண்டாம். எங்க வீட்ல வந்து நான் ஒரு பேச்சுலர், நான் சமைக்கணும். ஆர் எங்க வீட்ல வந்து படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் போறாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மிக்ஸி வந்து இட் இஸ் குட். இதுல வந்து இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இது இன்னுமே கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான். பட் நான் வந்து ஜூஸர் அட்டாச்மெண்ட்டும் இருக்கிற மாரி தான் வாங்கிக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு அகாரோவோட சூப் மேக்கர் தான். நான் வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குனதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, டின்னர் வந்து லைட்ஸா வந்து வைக்கலாம். பட் அட் த சேம் டைம் எங்க வீட்ல ஹெவியா இருக்கணும். நான் நெறைய விளாக்ல சொல்லியிருப்பேன். வி டெண்ட் டு ஈட் கொஞ்சம் பேலன்ஸ்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ லைட்டா சாப்பிடணும். அட் த சேம் டைம் நமக்கு ஃபில்லிங்காவும் இருக்கணும். ஆல்சோ குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னும்போது, ஐ தாட் நம்ம வந்து சூப்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். நம்ம வந்து சூப் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னும் போதே, லைக் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்ம குட் ஃபேட் போட்டு, இல்ல பட்டர் அந்த மாரி குட் ஃபேட் போட்டு நம்ம சூப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வாங்குனது தான். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வாங்கி நான் அம்மாக்கும் வந்து இன்னொரு சூப் மேக்கர் வந்து வாங்கி குடுத்தேன். ஸோ அப்படிதான். ஏன்னா அவங்களும் வந்து நைட்ஸ் வந்து இந்த மாரி டின்னர், எக்ஸ் இந்த மாரி சாப்பிட டின்னருக்கு வந்து சூப் அண்ட் எக்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் எங்களுக்கு நல்லா இருந்து ஒரு 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப புடிச்சதுனால, நான் வந்து அம்மாக்கும் வந்து இதே மாரி ஒரு சூப் மேக்கர் வந்து வாங்கி குடுத்தேன். அகைன் இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவான்னு கேட்டீங்கன்னா வந்து நோ. உங்களுக்கு வந்து ஒரு டயட்டரி சேஞ்ச் கொண்டு வரணும். எங்க வீட்ல வந்து எல்லாருமே சூப்ஸ் விருப்பப்பட்டு குடிப்பாங்க. எங்க வீட்ல வந்து நைட் வந்து டின்னர் வந்து 2 சப்பாத்தி, ஒரு சூப்பு, கூட வந்து சப்ஸி வச்சு சாப்பிட வந்து ஒத்துப்பாங்க, புடிக்கும். அப்படின்லாம் நெனச்சீங்க அப்படின்னா, யூ கேன் பை திஸ். இத வந்து நான் சூப் மட்டும் பண்ண மாட்டேன். ஐ வில் மேக் ஜாம். அதுக்கப்புறம் வந்து ரசம் கூட வந்து எனக்கு வந்து கேஸ் தீர்ந்தப்போ வந்து ரசம் கூட நான் வந்து இந்த சூப் மேக்கர்ல வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ எது ஒண்ணும் டைம்லியா இப்ப நம்ம வெளியில போறோம். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே ஏதோ ஒண்ணு சாப்பிடுறதுக்கு பதிலா, இதுல நம்ம
நான் பம்ப்கின் டைஸ் பண்ணி போட்டோமா, பம்ப்கின் சூப் அழகா ரெடி ஆயிடும். ஸோ, அதனால நான் இந்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து எடுத்துக்கிட்டேன். பட் கட்டாயம் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, ஐ லீவ் தட் டு யூ. இது உங்க ஆப்ஷன் தான். இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ். இது இல்லன்னா வேலையே நடக்காது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அகேரோல வந்து வாங்குனது என்னன்னா, என்னோட பேக்கிங்க்கான ஓடிஜி தான் வாங்குனேன். என்கிட்ட வந்து அப்போ ஓடிஜியே கிடையாது. வீட்ல வந்து வெறும் லைக் அம்மா வீட்ல யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அந்த பழைய ஓவன யூஸ் பண்ணி தான் நான் பேக்கிங் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அகேரோட ஓடிஜி தான் வாங்குனேன். எனக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து சூப்பரா புடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒண்ணொன்னா வந்து சின்னதா நான் வந்து அகேரோல அதுக்கப்புறம் அந்த அ அந்த மில்க் ஃப்ராத்தர் இருக்குல்ல, அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சூப் மேக்கர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஒரு ஓடிஜியுமே பார்த்தேன். பட் அவங்களது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கா வந்து போச்சு. ஸோ இப்படி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் லைக்கிங் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப. பட் ஐரணி என்ன அப்படின்னா வந்து, நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் எனக்கு தேவையானது, விருப்பப்பட்டதெல்லாம் ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வாங்குனேன். பட் இப்போ ஆக்சுவலி அகாரோ வந்து கொலாப்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ ஹோப் வந்து பார்ப்போம். ஏன்னா கொலாப்க்கு வந்தாலும் நமக்கு புடிச்ச ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா நான் புடிச்சு ஒரு பிராண்ட வாங்கினேன். பட் அந்த பிராண்ட் இப்போ என்னோட கன்டென்ட் புடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளோட கொலாபரேட் பண்ண வரும்போது, தட் ஃபீல்ஸ் லைக் அ குட் மொமெண்ட் தான். பட் ஸ்டில் ஆனா இது கொலாப்லாம் இல்ல. ஸோ கொலாபான்னு கேட்காதீங்க. இது கொலாப்லாம் கிடையாது. நான் வாங்கினது தான். அம்மாக்கும் இன்னொன்னு வாங்கி குடுத்துருக்கேன். ஸோ அம்மா வீட்லயும் ஒண்ணு இருக்கு. ஸோ இது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். தீஸ் ஆர் ஸ்மால் வின்ஸ் தட் ஐ ஃபீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அது உங்க கூடயும் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ ஐ ஷேர்ட். ஸோ இத வந்து யூஸ் பண்றதே வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஒரே ஒரு பிளேடு தான் இருக்கும். உள்ள தேவையான இன்கிரீடியன்ட்ஸ வந்து போட்டுட்டு, நீங்க லிக்விடா தண்ணியோ ஏதோ ஒண்ணு ஊத்திட்டு, இதுல வந்து நெறைய மோட்ஸ் இருக்கும். இப்போ டொமேட்டோ சூப், பம்ப்கின் சூப்லாம் ஸ்மூத்ல வைப்போம். சங்கினா இந்த வெஜிடபிள் சூப்லாம் அதாவது அரையக்கூடாது. ஆனா வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே இருக்கணும்னா சங்கி. அப்புறம் ஜாம்ஸ் பண்றது, காம்போட் பண்றது, ஹீட் பண்றது, பிளெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி, இதுல வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆ திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி நைஸ் ப்ராடக்ட். எங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்க்கு இது ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனா வந்து இருந்திருக்குன்னு சொல்லலாம். செம்ம கியூட்டா வந்து பவுடர் பிங்க்ல இருக்கிற இந்த ஸ்டாண்ட் மிக்ஸர் வந்து இன்னால்சா பிராண்டோடது. அம் தயவு செஞ்சு இந்த பிராண்ட்லேருந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து நான் வாங்குனேன். இந்த ப்ராடக்ட்ட வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போதே இந்த ப்ராடக்ட் வந்து ரன் ஆகும். ஒரு 1 மினிட் கூட இல்ல. 10 செகண்ட்ஸ்லயே ஆஃப் ஆயிடும். திரும்பவும் 10 செகண்ட்ஸ் ரன் ஆகும். 10 செகண்ட்ஸ் ஆஃப் ஆகும். லைக் லிட்டரலி எனக்கு வாங்கியும் இது ஒரு பிரயோஜனமும் இல்லாம இருந்தது. ஒரு 6, 7 மந்த்ஸ் வந்து நான் எத பத்தியுமே யோசிக்காம இது அவ்வளதான் தேறாதுன்னு நெனச்சிட்டு இருந்தப்போ, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு வாரண்டி இருக்கும். நம்ம வந்து சர்விஸ் சென்டர்ல வந்து கேட்போம்ன்னு சொல்லி. அந்த சர்விஸ் சென்டர்ல லிட்டரலி ரெஸ்பான்ஸே கிடையாது. ஆ லைக் நான் கேட்டு ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப் ஃபாலோ அப் கழிச்சு தான் வந்து, அவங்க வந்து இந்த சர்விஸ் சென்டர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்றது? அ கொளத்தூரோ ஏதோ ஒரு பெரம்பூர்ல வந்து எனக்கு இவங்களோட சர்விஸ் சென்டர் இருந்ததுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எனக்கு அவங்க கிட்ட வந்து மாத்தி குடுத்தாங்க. லைக் 3 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு மாத்தி குடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரும் போராட்டம் தான். ஸோ ஸ்டாண்ட் மிக்ஸர் வந்து ஆக்சுவலி வந்து அகைன் மஸ்ட் ஹேவான்னு கேட்டீங்கன்னா, நோ. டெஃபினெட்லி நாட். பட் நான் பேக்கிங் பண்ணுவேங்கிறதுனால ஆக்சுவலி என்னோட பிசினஸ்க்காக வாங்குனது தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசு வாங்கினதுனால இத இங்க வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இங்க வீட்டுக்கு தேவையான பிரெட்ஸ்லாம் நீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இங்க வச்சிருக்கேன். இது வந்து ஒரு மஸ்ட் ஹேவ்லாம் கிடையாது. ஆனா அப்படியே நீங்க எனக்கு ஸ்டாண்ட் மிக்ஸர் வாங்க ஆசைன்னு நெனச்சா கூட, அகேரோல வந்து ஸ்டாண்ட் மிக்ஸர்ஸ் வருது. அகேரோ வந்து எனக்கு நல்ல சர்வீஸும் இருக்கு அகேரோல. ஸோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு மாடல் ஸ்பெசிஃபிக்கா தெரியல. ஏன்னா நான் அதில பெருசா ஸ்டாண்ட் மிக்ஸர்லாம் வாங்குனது கிடையாது. ஸோ நீங்க அதில வேணும்னா உங்க வீட்டுக்கு ஏத்த மாரி சின்ன சைஸோ, மீடியம் சைஸோ நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நோ பை தான். எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்க அழகா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ இத நான் வச்சு செஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லயும் வந்து கம்பல்சரியா இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். மிக்ஸர் கிரைண்டர். ஆக்சுவலி எனக்கு வந்து நான் இந்த மிக்ஸி வந்து இந்த வீட்டுக்கு வரதுக்காக தான் வந்து வாங்குன ஒரு மிக்ஸி. ஸோ எனக்கு வந்து மிக்ஸி வந்து அந்த பேசிக் ஃபங்ஷனல் மிக்ஸி இருந்தா போதும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். அதாவது ஃபுட் ப்ராசஸர்லாம் வேண்டாம். ஏன்னா என்கிட்ட பழசு வந்து ஜோடியாக் இருக்கு. ஸோ நான் அதே வந்து கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இப்போதைக்கு பட் அந்த பிரீத்தி ஜோடியாக்கோட ஜார்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு.
ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு பேசிக் மிக்ஸிய வாங்கிட்டு ப்ரீத்தி ஜோடியாக்கு ப்ராசஸருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்கு தனியா ப்ராசஸர் வாங்கணும்? அதுக்குன்னு எதுக்கு செலவு பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். ஸோ பேசிக்கா கிரைண்டிங்க்கு ஒரு மிக்ஸி அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கண்ண மூடிட்டு சுஜாதா போலாம். எல்லாருக்குமே சுஜாதா பத்தி தெரியும். ஆக்சுவலி இது நெறைய பேர் நம்ம கமர்ஷியல்ஸ்க்கு மட்டும் நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி ரெசிடென்ஷியலுக்குமே ரொம்ப சூப்பரா வொர்க் ஆகும். அ ஆனா நம்ம நெறைய ஒயிட் பார்த்துருப்போம் சுஜாதால. இது வந்து பிளாக் கலரும் கிடைக்கும். பாரிஸ் கார்னர்ல வந்து நீங்க கூகுள்ல தேடினாலே இது கிடைக்கும். சர்தார் சேல்ஸ் டிபார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு. அப்பா வந்து ஆக்சுவலி வந்து எங்களோட கடைக்கு வந்து நெறைய சுஜாதா மிக்ஸிஸ் அங்கேருந்து சோர்ஸ் பண்ணாரு. ஸோ அப்பா தான் சொன்னாரு, "நீ அங்கே போய் பாரு. சுஜாதா மிக்ஸி உனக்கு நெறைய ஜார்ஸ் எல்லாமே கூட உனக்கு அங்க கிடைக்கும். உனக்கு ஒரு ஐடியா வரும்ன்னு" சொன்னப்ப, நாங்க போனப்ப தான் அங்க அவரு சொன்னாரு, நீங்க கமர்ஷியலா வெளியில எல்லாமே நீங்க ஒயிட் பார்த்துருப்பீங்க. பட் பிளாக்குமே வந்து சுஜாதால இருக்கு." அப்படின்னு சொன்னதுனால, நமக்கு வீட்டுக்கு வந்து டெய்லி யூசேஜ்க்கு பிளாக் தான் பெஸ்ட்டு. நம்ம என்ன மசாலா என்ன அரைச்சாலும் ஒயிட்ல வந்து ஸ்டெயின் தெரியும். பட் இதில அப்படி தெரியாதுங்கிறதுனால நான் பிளாக்கே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மெயின் யூனிட்டு, இந்த பெரிய ஜார், மீடியம் ஜார், குட்டி ஜார் இது 3ம் வந்து ₹6000க்கு வந்து இந்த மிக்ஸி வந்து வந்துச்சு. அ இது மட்டும் நான் செப்பரேட்டா வாங்கிக்கிட்டேன். இது எப்படின்னா, ஜஸ்ட் பிளேஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து புடிக்கணும், வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ, அதனால அந்த ஒரு ஜூஸர் வாங்கிக்கிட்டேன். அண்ட் மெயினா இந்த கம்பெனியில வந்து எனக்கு என்ன ரொம்ப இன்னும் புடிச்சதுன்னா, எல்லா இந்த பெரிய ஜார்ஸ்க்கும் வந்து, இந்த குட்டி ஜாருக்கும் வந்து இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால, புடிச்சிட்டே அரைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடையாது. எல்லா மிக்ஸிலயும் வந்து லிட்ட புடிச்சுக்கோங்கன்னு ஒரு காஷனரி நோட் குடுத்து தான் இருப்பாங்க. பட் ஸ்டில் இதுல அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளிப்பிங் இருந்ததுனால, எனக்கு அது ரொம்ப புடிச்சதுனால, நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட தான் ஒரு ஜோடியாக் இருக்கு இல்லையா? ஸோ, அதனால நம்ம ஏன் திரும்பவும் வந்து ஒரு ப்ரீத்தி ஜோடியாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? நமக்கு தேவையான பர்ப்பஸ் நம்ம பழைய மிக்ஸிலயே வொர்க் ஆகும்ன்னும்போது, நம்ம வெறும் எனக்கு ஜார்ஸ் தான் தேவை. ஸோ, ஜார்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பேசிக் மிக்ஸி வாங்கிக்கலாம். பட் நல்ல கம்பெனியாவே வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் சுஜாதா ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ, இது என்னோட பழைய மிக்ஸி ப்ரீத்தி ஜோடியாக். எனக்கு என்னன்னா, மிக்ஸி ரொம்ப நல்லா மோட்டர்லாம் சூப்பரா ரன் ஆச்சு. ஸோ, தூக்கி போட வந்து விருப்பம் கிடையாது. ஸோ, ஜார்ஸோட மூடி வந்து போச்சு நான் சொன்ன மாதிரி. ஸோ, மூடி மட்டும் நான் லோக்கலா அந்த மிக்ஸி ரிப்பேர் பண்றவங்க கிட்ட வந்து லோக்கல்லயே குடுத்து மாத்திக்கிட்டேன். அ பிராண்டோட லிட்டெல்லாம் வாங்கிக்கல. ஸோ, இங்கேயே பார்த்து இதுக்கு ஒரு ஃபிட் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த ஜார் மட்டும் நான் இதிலேயே யூஸ் பண்ணாம தான் இருந்தேன். எனக்கு இந்த பெரிய ஜார் வந்து மாவுக்கு நான் கிரைண்டர் போடுறதுனால யூஸ் ஆகாமலே இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, மாவு அரைக்கிறேன் அப்படின்னா, இதில போட்டுப்பேன். அண்ட் இந்த மருதாணி, இந்த மாரி ஹேர் மாஸ்க்கெல்லாம் அரைக்கிறேன்னா, இந்த சின்ன ஜார்ல, இல்லன்னா இந்த ஜார்ல வந்து போட்டுக்கிற மாதிரி. பட் அத தாண்டி வந்து இந்த ப்ரீத்தி ஜோடியாக் வந்து ஜென்ரலா இந்த சட்னீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இதோட ஃபுட் ப்ராசஸர் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த ஃபுட் ப்ராசஸர் ஆல்ரெடி போயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேர்ஸே வந்து நெறைய கெடைக்குது. ஸோ, அதனால நான் செகண்ட் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸர் மட்டும் நான் தனியா வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ, இதில வந்து நெறைய அட்டாச்மெண்ட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைசிங், கிரேட்டிங் இதெல்லாம் வந்து அண்ட் ஆட்டா நீடிங் எல்லாமே. ஸோ, அதனால நான் இதே வச்சுப்பேன். ஆல்சோ இந்த ஜோடியாக் கூடயே உங்களுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் போடுறது, இந்த ஆரஞ்ச் ஜூஸர் கூட வந்து உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸருமே வந்து சேர்ந்து வந்துரும். ஸோ, அதனால நான் வந்து மெயினா இந்த ஃபுட் ப்ராசஸர்க்காக இத அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஹேர் பேக்குக்கு, செடிக்கு வந்து நான் வீட்லயே இந்த உரம் பவுடர் மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? எக் ஷெல்ஸ்லாம் வச்சு. ஸோ, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜார்ஸ் அப்படியே ரீட்டெயின் பண்ணியிருக்கேன். ஸோ, பேசிக்கா எவ்ரிடேக்கு வந்து குக் பண்ற அந்த மசாலா அரைக்கிறது, இதெல்லாம் வந்து சுஜாதா மிக்ஸியில பண்ணிப்பேன். பட் இந்த ஃபுட் ப்ராசஸர் மட்டும் வந்து நான் ஏன் தனியா வந்து இதுக்குன்னு ஒரு ஃபுட் ப்ராசஸர் இருக்கிற மிக்ஸியில இன்வெஸ்ட் பண்ணணும். பேசிக் மிக்ஸிய வாங்கிட்டு இந்த ஃபுட் ப்ராசஸரே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி, இதிலேயே அப்படியே வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி வாங்குற ஐடியா இருக்கு. நான் ஒரு நல்ல மிக்ஸி வாங்கணும் அப்படின்னா சாரி. நீங்க ஒரு நல்ல மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்ணு மூடிட்டு நீங்க ஜோடியாக் வாங்கிக்கோங்க. ஏன்னா, நீங்க ஜோடியாக் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிக்ஸி ஜார்ஸும் வந்துரும், சிட்ரஸ் ஜூஸரும் வந்துரும், ஃபுட் ப்ராசஸரும் வந்துரும். இதுக்கு ஸ்பேர்ஸும் உங்களுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ, நீங்க தாராளமா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு மிக்ஸி வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு லிட்டரலி ஒரு 3 பர்ப்பஸ்க்கு சர்வ் ஆகுற மாதிரி இருக்கும். மிக்ஸிக்கு மிக்ஸி, ஃபுட் ப்ராசஸருக்கு ப்ராசஸர், ஜூஸருக்கு ஜூஸர். ஸோ, 3 ப்ராசஸரும் ஆனா, இதில இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அந்த ஜார் என்கிட்ட எனக்கு தேவையில்லன்னு நான் விட்டுட்டேன். ஏன்னா, நான் ஸ்லோ ஜூஸர் வாங்குனேன். இந்த ஜோடியாக் கூடயே ஒரு ஜூஸர் ஜாரும் வரும். ஸோ, உங்களுக்கு லிட்டரலி அப்ப 4 பர்ப்பஸ் சர்வ் ஆகும். லைக் நார்மல் ஜூஸரு, மிக்ஸர் கிரைண்டர், ஃபுட் ப்ராசஸர், சிட்ரஸ் ஜூஸர் 4 வந்து பர்ப்பஸ் இருக்கும். ஸோ, நான் ஒரு மிக்ஸி வாங்க போறேன்.
நீங்க என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து பிரீத்தி ஜோடியாக் தான் சொல்லுவேன். நீங்க இத தாராளமா வாங்கிக்கோங்க. அ ஒரு வேள வந்து எனக்கு இந்த ஜூஸர்லாம் வேணாம், பேசிக் மிக்ஸில தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, சுஜாதா வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? பட் 2மே வந்து செம்ம கம்பெனி. இந்த ஜோடியாக்கும் வந்து 3 வருஷம் பரன்ல இருந்து, அதுக்கப்புறம் 9 இயர்ஸா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ ஃபார் சோ குட். நான் மோட்டார் இஷ்யூஸ் கூட எதுவும் வந்தது கிடையாது. டச் வுட் இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் இஃப் யூ ஆஸ்க் இஃப் திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ், இட் இஸ் அ மஸ்ட் ஹேவ். மஸ்ட் ஹேவ். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இத பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. எனக்கெல்லாம் வந்து ஜோடியாக்க பத்தி பெருமை பேசுறதுக்கு முன்னாடியே என்ட்ட ஜோடியாக் இருந்தது. பட் அதுதான் ஜோடியாக்குன்னு நான் தெரியாம இருந்தேன். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம பேசிக்கா அந்த சமையல் கத்துக்கிற பீரியட்ல கூட ஒண்ணும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் அத எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான், ஓகே இந்த மிக்ஸி வந்து இவ்ளோ வேல பண்ணுமா? அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. திஸ் ஒன் இஸ் அ மஸ்ட் ஹேவ் அண்ட் என்கிட்ட வந்து என் கிச்சன்ல அவ்ளோ உழைச்ச ஒரு மிக்ஸி இது. இது வந்து கென்ட்டோட ஆட்டா மேக்கர் அண்ட் பிரெட் மேக்கர். ஆக்சுவலி இத வாங்குனதுக்கு பின்னாடியே ஒரு வரலாறு இருக்கு. இது வந்து நான் ஆர்டர் பண்ண அந்த ஒரு வெப்சைட் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த பிரெட் மேக்கர் அனுப்பிச்சாங்க. பட் அந்த பிரெட் மேக்கர் வந்து ஃபுல்லா டேமேஜ்டா வந்துச்சு. அத வந்து ரிட்டர்னும் எடுத்துட்டு போகல, ரீஃபண்டும் குடுக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஃபாலோ அப் பண்ணி, ஒரு 1 மாசம் நான் ஃபாலோ அப் பண்ணிட்டுருந்தேன் அந்த வெப்சைட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து இது கம்ப்ளைண்ட்லாம் நான் ரெய்ஸ் பண்ணுவேன். நான் வந்து இது நிஜமாவே கம்ப்ளைண்ட் குடுத்து, நான் சோஷியல் மீடியால வந்து உங்கள மென்ஷன்லாம் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா தான், அவங்க வந்து ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓகேன்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணாங்க. அது கூட எப்படி ரீஃபண்ட் பண்ணாங்கன்னா, அந்த ரிட்டர்ன் ஷிப்மெண்ட்க்கான காச வந்து என்னோட ரீஃபண்ட்லேருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து குடுத்தாங்க. எனக்கு வந்து இவங்க கிட்ட ஆல்ரெடி சண்ட போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சண்ட போடலாம் தெம்பு கிடையாது. அதனால நீங்க எடுத்துட்டு போய் ரீஃபண்ட் குடுத்தா மட்டும் போதும்னு சொல்லி வாங்குன ரீஃபண்ட் தான். அ ஆ ஞாபகம் வந்துருச்சு. Instagramல ரசோய் ஷாப்புன்னு இருப்பாங்க. சரி வொர்ஸ்ட்டான கஸ்டமர் கேர். எனக்கு தெரிஞ்சு இவங்கலாம் கொலாபரேஷன் வந்தாங்கன்னா, நான் கொலாபே பண்ண மாட்டேன். அ அமுச்சு விட்டுட்டு பின்னாடி அவ்ளோ சுத்தல்ல விட்டாங்க அந்த ப்ராடக்ட்ட. அ எனக்கு வந்து ரீஃபண்ட வந்து எடுக்கிறதுக்கு. பட் கடைசியில எப்படியோ நான் சண்ட போட்டு 1 மாசம் கழிச்சு அந்த ரீஃபண்ட வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து இத வந்து Flipkartலயே போட்டுக்கிட்டேன். Flipkartல என்ன ஒரு ப்ளஸ்ஸுன்னா, நம்ம அப்ளையன்ஸஸ்லாம் ஆர்டர் பண்ணோம்னா, டெலிவர் ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்கும்போதே நம்ம வீட்ல ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு அது சேஃபரா பட்டுது. அதுக்கப்புறம் நான் வாங்கினேன். ஆனா இவ்வளோ வாங்கினேன். மஸ்ட் ஹேவான்னு கேட்டீங்கன்னா, மஸ்ட் ஹேவ்லாம் கிடையாது. நான் சொன்ன இது நான் வாங்கின பீரியட் வந்து எனக்கு வந்து நாங்க பழைய வீட்ல இருந்தோம். எனக்கு வந்து ஓடிஜி வைக்கவும் இடம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப நான் வந்து யோசிச்சப்போ என்னன்னா, எனக்கு இந்த சிங்கிள் அப்ளையன்ஸ் எனக்கு வந்து பெருசா நீடரும் கிடையாது. எனக்கு என்னன்னா ரொம்ப நேரம் நீட் பண்ணா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெயின் வரும். எனக்கு அப்போ வந்து ஸ்டாண்ட் மிக்ஸரும் என்கிட்ட கிடையாது. ஸோ ஓகே. ஒரு வீட்லயே வந்து மோனாக்கு பிரெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ணலாம். ஆனா வந்து அதுவே நீடெல்லாம் பண்ணிக்கிறதுனால நம்ம இத ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். இதுலயே வந்து இத்தன ரெசிபி மோட்ஸ் வந்து நமக்கு குடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு ரெசிபி புக்கும் குடுத்துருப்பாங்க. அந்த புக் பிரகாரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே வராது. பட் லக்கிலி என்னன்னா நமக்கு Googleல வந்து ஃபாரின் வெப்சைட்ஸ்ல இந்த பிரெட் மேக்கர்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுல இருக்கிற நெறைய ரெசிபீஸ் வந்து சூப்பரா வொர்க் ஆகும். எடுத்து போடுவோம். இதுல வந்து என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ப்ரூஃப் ஆகும்ல. அது ப்ரூஃப் ஆகுற டைம்ல வந்து நம்ம லாஸ்ட் ப்ரூஃபிங் அப்ப என்ன பண்ணணும்னா, இத வெளியில எடுத்துறணும். இத வெளியில எடுக்கல அப்படின்னா, இதுவும் அந்த பிரெட்டோட வரும். ஃபுல் ஸ்லைஸஸா நமக்கு கிடைக்காது. பட் அப்படி இத நம்ம வெளியில எடுத்தாலும், உள்ள இவ்ளோ பெரிய அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லையா? இதோட டெப்த் வந்து அந்த பிரெட்டோட லோஃப்ல வந்து ஒரு அளவுக்கு பியர்ஸ் ஆயி தான் இருக்கும். பட் அத தாண்டி வந்து கரெக்டான ரெசிபி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சதே ஒரு 4, 5 ரெசிபி தான். ஆன்லைன்ல வந்து பிரெட் டாட்ன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்கள்லேருந்து தான் ரெசிபி எடுப்பேன் இந்த பிரெட் மேக்கருக்கு. நல்லாவே வரும். அதனால நான் வந்து அத பார்த்து தான் வந்து பண்ணுவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உள்ள வந்து மாவ கொட்டி அத நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி பிரஸ் பண்ணிட்டோம்னா, அது பாட்டுக்கு வந்து சூப்பரா வந்து பிரெட் பண்ணி ரெடி பண்ணிடும். பட் மஸ்ட் ஹேவான்னு கேட்டிங்கன்னா, வேண்டவே வேண்டாங்க. இதெல்லாம் நீங்க யோசிக்க கூட யோசிக்காதீங்க. நான் தான் வந்து ஆர்வம் கெட்டு இந்த மாதிரி எல்லாம் வாங்கினேன். உங்களுக்கும் இதெல்லாம் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன்.
இது வந்து ஆல்ரெடி என்னோட ஷார்ட்ஸில் நான் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர். ஐபெல்லோட சாண்ட்விச் மேக்கர். இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. இது வந்து மஸ்ட் ஹேவ்னே வந்து சொல்லுவேன் நானு. வீட்ல குழந்தைங்க இருக்காங்கன்னா, யூசுவலி சாண்ட்விச் மேக்கர்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆயிருக்கும் இந்த கிரில்ஸ் எல்லாம், அந்த கிரில் பிளேட்ஸ்லாம். ஸோ நம்ம கழுவும்போது இந்த யூனிட்டையே கொண்டு போய் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதில எப்படின்னா, இந்த ஒரு மேக்கர்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிரில்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மல் வந்து சாண்ட்விச் கிரில்லோட பிளேட்டு. இது வந்து அந்த பாக்கெட் சாண்ட்விச்சஸ்க்கான கிரில்லு. இது வந்து வாஃபிளோட கிரில்லு. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு மிஷின் வாங்குனோம்னா, நம்ம அதிலேயே வாஃபிலும் பண்ணிக்கலாம், சாண்ட்விச்சும் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பசங்க இருந்தாலே வந்து இந்த சாண்ட்விச், வாஃபிள்ஸ்லாம் கேட்பாங்கல்ல. ஸோ அதுக்காக நான் வாங்குனது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, அழகா இந்த மாதிரி வந்து கிளிப் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். இந்த மாரி கிளிப் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு, இத இந்த மாரி எடுத்தோம் அப்படின்னா, அழகா இந்த மாரி பாப் அவுட் ஆயி வரும். அப்படியே கொண்டு போய் வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ யூனிட்ல வந்து தண்ணியும் படாது, மெயின்டனன்ஸும் சூப்பரா இருக்கும். செம்ம வொர்த்தியான ப்ராடக்ட்டு. இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இன்கேஸ் இருக்குன்னா, நீங்க வாங்க போறது கிடையாது. பட் புதுசா வாங்குற ஐடியா இருக்கு அப்படின்னா, ஒரே மிஷின்ல லைக் 3 இன் 1 மாதிரி பாக்கெட் சாண்ட்விச்சஸ், ரெகுலர் சாண்ட்விச்சஸ், வாஃபிள்ஸ் 3மே வந்துரும். இது வந்து ஆக்சுவலி ஒரு எக் பாய்லர். நீங்க நான் வெஜிடேரியன்ஸ் எக்ஸ் நல்லா கன்சியூம் பண்ணுவீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு எக் பாய்லர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி வந்து என்னன்னா, அ இங்க நான் காமிச்ச எல்லா அப்ளையன்ஸஸ்லயே இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கொலாப்க்கு வந்தது. நான் சொன்னேன் இல்லையா, அகேரோ வந்து பேசியிருந்தாங்கன்னு சொல்லி, அதில வந்து நான் செலக்ட் பண்ணது தான். ஆக்சுவலி அம்மா வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட கென்ட் இருந்துச்சு. அம்மா வந்து அந்த கென்ட்டோட எக் பாய்லர் வந்து எனக்கும் வேணும் எக் பாய்லர்ன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அத குடுத்துட்டு, நம்ம வேற பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இன்னொரு எக் பாய்லர் வாங்கணுங்கிறது எப்படியுமே லிஸ்ட்ல இருந்தது. பட் நான் வந்து ஆல்ரெடி அகேரோவ பிக் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, இதில 8 எக்ஸ் பாயில் பண்ணலாம். யூசுவலி 7 இருக்கும். இதில இந்த ரெக்டாங்கிள் மாடல்னால 8 பாயில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இருந்தது. பட் லக்கிலி அவங்களே அப்ரோச் பண்ணதுனால, நான் வந்து எனக்கு இது தேவை அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பரா வந்து வொர்க் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்கோட ஸ்டீமிங் ட்ரே 8 எக்ஸ்க்கு இருக்கும். அண்ட் 4 எக்ஸ் வந்து நீங்க போச் பண்ணிக்கலாம். அண்ட் ஹார்ட், மீடியம், சாஃப்ட்ன்னு சொல்லி நீங்க 3 மோட்ஸ்ல வந்து யோக்க பேஸ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி, நீங்க அதே மாரி யூசுவலா எக் பாய்லருக்கு என்ன பண்ணுவோம், பின்னாடி அந்த நீடில்ல எக்க பிரிக் பண்ணிட்டு பிளேஸ் பண்ணாலே பெர்ஃபெக்ட்டா வந்து குக் ஆயிடும். ஆ இது இது வா இது யூஸ் பண்ணதில ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா, எனக்கு எக் பாய்லர் ஒண்ணும் புதுசு கிடையாது. இட் இஸ் வெரி குட். ஆக்சுவலி அவங்க இன்ஸ்டாக்கு தான் கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நான் இன்ஸ்டாலயே அந்த ரீல் நான் வந்து போடல இந்த ஹோலினால. பட் இங்க வந்து இந்த அப்ளையன்ஸ் காமிச்சதுனால, இந்த ஒரு அப்ளையன்ஸ மட்டும் எனக்கு மறைச்சு காட்ட ஒண்ணும் விருப்பம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஓப்பனா சொன்னேன். பட் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த ஓவன் அண்ட் ஓடிஜிய பத்தி வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு காமனா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். நான் ஃபுட் ஹீட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு மைக்ரோவேவ் ஓவன வாங்கணும். நான் வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஓடிஜி வாங்கணும். ஆ நீங்க ஓடிஜில வந்து ஆக்சுவலி ஹீட்லாம் பண்ண முடியாது. நீங்க குக் மட்டும் தான் பண்ண முடியும். வெரஸ் வந்து நீங்க மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து நீங்க ஹீட் மட்டும் தான் பண்ண முடியும். குக் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ மைக்ரோவேவ் ஓவன் இஸ் ஃபார் ஹீட்டிங் அண்ட் ஓடிஜி இஸ் ஃபார் பேக்கிங், கிரில்லிங், டோஸ்டிங் இந்த மாரி ஆப்ஷன்ஸ்க்காக. அக்கா இல்ல, எனக்கு ஒரே ப்ராடக்ட் வாங்கணும். எனக்கு தனித்தனியா வேண்டாம். ஆனா, நான் ஒரே ப்ராடக்ட் வாங்கி நான் வந்து ஹீட்டும் பண்ணணும், பேக்கும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அ எல்ஜில வந்து கன்வெக்ஷன் ஓவன்னு சொல்லி வரும். கன்வெக்ஷன் ஓவன் எப்படின்னா, நீங்க ஓவனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கிரில், பேக்கிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, நார்மலான நீங்க மைக்ரோவேவ் ஓவன் வாங்குனீங்கன்னா, அது கொஞ்சம் கம்மி காஸ்ட்டா வரும். கன்வெக்ஷன் ஓவன் வாங்குனீங்கன்னா, இதுவே உங்களுக்கு 12,000 கிட்ட வந்துரும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க 2 அப்ளையன்ஸா வாங்குறதுக்கும், இல்ல இதே மாரி சிங்கிள் அப்ளையன்ஸா வாங்குறதுக்கும் இது ஒரே கணக்கு தான் வருது. பட் ஆனா வந்து நீங்க அப்படி ஒரு வேள எனக்கு பெரிய ஓடிஜிலாம் வேண்டாம். எனக்கு ஒரே அப்ளையன்ஸா வேணும்னா, கன்வெக்ஷன் ஓவன் ப்ரிஃபர் பண்ணுங்க. இது வந்து எல்ஜியோட கன்வெக்ஷன் ஓவன் தான். இதுல நான் ஹீட்டும் பண்ணிக்கலாம், பேக்கும் பண்ணிக்கலாம், கிரில்லும் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி. நான் ஹீட் எல்லாம் பண்ண முடியாது. இது போரோசில்லோட 30 லிட்டர்ஸ். இதுவுமே வந்து ஆக்சுவலி 30 லிட்டர்ஸ் தான். 29 லிட்டர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இது வந்து 30 லிட்டர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஜி மோட் தான். ஸோ இது வந்து பிரைமரிலி யூஸ் ஃபார் பேக்கிங். ஸோ நான் வீட்ல வந்து இந்த பிரெட்ஸ்லாம் நெறைய பண்ணுவேங்கிறதுனால நான் வந்து பேக் பண்ணுவேன். ஒருத்தவங்க பேக்கிங் பண்ணுவீங்க, எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க மல்டிபிள் யூஸா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கன்வெக்ஷன் ஓவன் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து பேக்கிங்க்கு மட்டும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஓடிஜி கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாம்.
தான். பட் நான் யூஸ் பண்ணுறது போரோசிலோட ப்ரீமா ப்ரோ 30 லிட்டர்ஸோட ஓடிஜி அண்ட் இது வந்து எல்ஜியோட கன்வெக்ஷன் ஓவன். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ உங்களோட வீட்டு யூசேஜ் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹீட்டிங்க்கு மட்டும் நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனை செலவு பண்ணி வாங்காதீங்க. அது வந்து தேவையே கிடையாது. ஸோ ஒன்று நீங்கள் வந்து ஓவனாக வாங்குனீங்கன்னா கன்வெக்ஷன் ஓவனாக வாங்குங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மைக்ரோவேவ் ஓவனையே விட்டுட்டு நீங்கள் ஒரு ஓடிஜியை வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் அதில் நீங்கள் ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாவது நீங்கள் நிறைய பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அதிகப்படியாக கேட்ட இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு. ஆக்சுவலி இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து ஒரு 8 இயர்ஸ் ஓல்டு மாடல் தான். இப்போ வந்து நிறைய நியூ மாடல்ஸ் வந்துருச்சு. பட் நான் வச்சுருக்க பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீக்கு. சர்வீஸ் வந்து செம சூப்பர். ஏன்னா எனக்கு 2 வாட்டி உங்ககிட்ட சர்வீஸ் போச்சு. ஒரு வாட்டி இந்த மூடியே வந்து கீழே போட்டுட்டேன். ஸோ இமீடியட்டாக எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு வாட்டி வந்து என் வீட்டில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் அடித்து இந்த டிஸ்பிளேவே வந்து போச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா வாரண்டியில் இருந்ததுனால எனக்கு உங்கள் புது யூனிட்டே அமுச்சு வச்சாங்க. இதுவும் நான் வாங்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லி இதே இன்னொன்று வந்து அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலி வந்து இன்ஸ்டன்ட் பாட் வந்து நான் யாருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் காலையில் வந்து ஒர்க் போகணும், உங்களுக்கு வந்து குக்கிங்கோட ப்ரெப் எல்லாமே முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் வாங்கலாம். நான் வந்து 3 மந்த்ஸ் குழந்தையாக இருக்கும்போது வந்து காலையில் நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணும்போது குக்கர் வந்து விசில் அடிக்கும்ல, அந்த குக்கர் விசிலுக்கு வந்து மோனா வந்து பயந்து அலறி எழுந்துப்பா. எனக்கு என்னென்னா மோனா வந்து அந்த டைம் எழுந்துக்காமல் இருந்தால் தான் எனக்கு வந்து கிச்சன் வேலை வந்து நடக்கும். ஏன்னா சின்ன குழந்தைல்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த இன்ஸ்டன்ட் பாட் அதுக்கு தான் வாங்கினேன். இதுக்கு வாங்கின ஒரே காரணம் என்னென்னா விசில் அடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் இதை வந்து ஃபாரின்லலாம் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுங்கிறது வந்து இஸ் வெரி வெரி ஓல்டு கான்செப்ட் தான். ஸோ நமக்கு தான் இது வந்து ஆச்சரியம். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க போட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே இது இப்படிலாம் நல்லா இருக்கே, இது எப்படி நம்ம ப்ரெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சப்போ இந்த மாதிரி கான்செப்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு மூட் இருந்துச்சுன்னா இதுலேயே நான் பிரியாணி கூட வந்து தாளிப்பேன், சன்னா மசாலா பண்ணுவேன், அப்படியும் பண்ணுவேன். போன் ப்ராத் பண்ணுறது டைரெக்டாக இதிலேயே குக்கும் பண்ணுவேன். பட் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா எனக்கு அடுத்த நாளுக்கான மார்னிங் குக்கிங்கை வந்து பாதி ஃபினிஷ் பண்ணி வச்சுறதுக்காக தான் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வச்சுருக்கிறது ஓல்டு மாடல். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் ரிவ்யூ பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த பிராண்டை பற்றி சொல்லணும்னா செம சூப்பரான பிராண்டு. சர்வீஸும் செம்மையாக இருக்குது. ஸோ என்கிட்ட இருக்கிற அப்ளையன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். அப்ளையன்ஸ் பற்றி நான் சொல்லவும் சொல்லிட்டேன். எல்லா அப்ளையன்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன். இங்கே உங்களுக்கு கீழேயுமே வந்து டேக் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீப் ஷவரிங் திஸ் லவ். அண்ட் இன்கேஸ் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது ஃபிட் ஆகுமா, உங்கள் கிச்சனுக்கு அதை செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கவும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல I'll just catch you up you all. So until then, take care and bye.